பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சாம்பலில் அமர்ந்தவர்கள் யார் யார் என்று ஒரு சில வசனத்தின் மூலியமாய் நாம் தியானித்தோம். இப்பொழுதும் கூட சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறாராம். அந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் இறங்கி வருவது அதிக நிச்சயம். வியாதிப்பட்டுட்டீங்களா? சுகம் வரும். பலவீனப்பட்டுட்டீங்களா? பலன் வரும். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க கஷ்டங்கள் மாறும். அநேக காரியத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க நெருக்கங்கள் மாறும். அநேக காரியத்துல தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரங்கள் பிடுங்கப்படும். அவருடைய சிங்காரத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறாராம். சாம்பலுக்கு பதிலாக, கஷ்டத்துக்கு பதிலாக, பாடுகளுக்கு பதிலாக, அநேக கண்ணீருக்கு பதிலாக, அநேக நெருக்கங்களுக்கு பதிலாக, அநேக மரண வேதனைகளுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு அநேக காரியத்தில் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட போகிறாராம். நாம் ஒரு சில வேத வசனத்தின் மூலியமாய் பார்க்கும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா கஷ்டத்துக்கு பதிலாக நமக்கு ஒரு சிங்காரத்தை அவர் கட்டளை இடுகிறார். சிங்காரம் என்றால் அழகு மாலை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க. நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். உங்களுடைய நெஞ்சில கை வச்சு சொல்லி பாருங்க, நீதியின் சால்வை எனக்கு தரித்தார், எனக்கு அழகு மாலையை தந்தார், எனக்கு ஆபரணங்களை தந்தார், எனக்கு நன்மையை தந்தார், என்னுடைய தரித்திரத்தை மாற்றினார். எல்லா சாம்பலுக்கு பதிலாக எனக்கு ஒரு அழகு மாலையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமா அந்த நீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்தில் இருந்து உங்களுக்கு சிங்காரம் இறங்கி வருவது அதிக நிச்சயம். அதை உங்களுக்கு நீங்கள் சால்வையாய் தரித்துக் கொள்ளுங்கள். அது அவருடைய சால்வை, அது அவருடைய ஆசீர்வாதம், அது அவருடைய நன்மை, அது அவருடைய பாதுகாப்பு. என்ன அழகா சொல்லப்படுது பாருங்க. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவர் உங்களுக்கு ரட்சிப்பு என்கின்ற, பாதுகாப்பு என்கின்ற வஸ்திரத்தை கொடுக்கிறாராம். ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு. பாதுகாப்பு எங்கிருந்து வருகிறது? அவரிடத்திலிருந்து வருகிறது. சிங்காசனத்தின் மத்தியில ஜெயபலமானவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். அவர் மாத்திரம்தான் உடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க முடியுமா? அவர் கொடுக்கிற சிங்காரத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற சுகத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற நன்மையை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் திறப்பாரானால் நிச்சயமாய் உங்களுக்கு அழகு மாலை சிங்காரமாய் இறங்கி வருவது அதிக உறுதி. அதற்குத்தான் இந்த வேத வசனத்தில் அழகாய் சொல்லுகிறார், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உங்களுக்கு உடுத்தி நீதியின் சால்வை உங்களுக்கு தந்தாராம். அவர் எப்படி தெரியுமா கொடுத்திருக்கிறாராம்? அவருடைய சிங்காரமாய், அவருடைய ஆசீர்வாதமாய். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். அவருடைய சிங்காரத்தை உங்களுக்கு அழகு மாலையாய் கொடுத்து உங்களை அழகு பார்க்கிறாராம். அதுதான் சொல்றாரு பாருங்க, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். துயரப்பட்டு கொண்டிருக்கிறத அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சந்திப்பாரானால் நிச்சயமாய் உங்களுடைய துயரங்கள் ஓடி போகும், பாடுகள் ஓடி போகும், சஞ்சலங்கள் ஓடி போகும், தவிப்பு ஓடி போகும், தத்தளிப்பு ஓடி போகும். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அவருடைய சிங்காரத்தை கொடுப்பாராம். அது பாருங்க எப்படி இருக்கிறதாம், அது அழகு மாலையா இருக்கிறதாம். அந்த சிங்காரத்தை உங்களுக்கு கொடுத்து அதை உங்களை நீதியினால் முடிசூட்டி, அவருடைய ரட்சிப்பினால் முடிசூட்டி உங்களை அழகாய் பாதுகாக்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன அழகாய் சொல்லப்படுது பாருங்க. அவருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன்,
என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, அவருக்குள் களி கூறுங்கள். எத்தனை பாடுகள் வந்தால் என்ன, எத்தனை கஷ்டங்கள் வந்தால் என்ன, எத்தனை நெருக்கங்கள் வந்தால் என்ன, எவ்வளவு பெரிய துயரங்கள் உங்களுக்கு முன்பதாக கடந்தாலும் அந்த துயரத்தை கண்டு பயப்படாதீர்கள். அவருக்கு முன்பதாக நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ந்திருக்கும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவர் கட்டளையிடுகிறார். அதே நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அதுக்கு கீழே பாருங்க, ஏசாயா 61:3 வாசிச்சு பார்க்கும் பொழுது, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேல பார்க்கும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அப்படி என்றால் அழகு மாலை. கீழே 2வது பாருங்க, சோம்பலுக்கு பதிலாக அலங்காரம், துதியின் ஆடை. துதியின் ஆடை எப்படி கொடுக்கிறார் பாருங்க, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு துதியின் ஆடையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறாராம். அந்த துதியின் ஆடை உங்களிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவாராம். உங்களுடைய சோம்பல் எல்லாம் மாறுமா. ஒருவேளை ஒடுக்கப்பட்டு அநேக காரியத்துல நீங்க ஒடுக்கப்பட்டு அநேக காரியத்தை யோசித்துக் கொண்டு எங்க போவது என்று தெரியாமல் ஒடுங்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய தத்தளிப்பெல்லாம் மாற்றி அவருடைய பரிசுத்த ஆவி உங்களை தேற்றுமா. வேதத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷன் எப்படிப்பட்ட பலவீனத்தில் பலவீனப்பட்டிருந்தாலும் என்னுடைய பலன் அவனை பரிபூரணமாய் அவனுக்குள் விளங்க பண்ணுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை எவ்வளவு பெரிய காரியத்தை யோசித்து கொண்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த வேத வசனம், இந்த சுவிசேஷ வார்த்தை நிமித்தமாய் அவருடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஒடுங்கி போய் கிடந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். இப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களை விட்டு தூர போகும். இப்பொழுது அவருடைய துதியின் உடையும் துதியின் ஆவியும் அந்த பரிசுத்த ஆவியும் உங்களிடத்திலிருந்து வாசம் பண்ணுவது அதிக உறுதி. நீங்கள் இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கினதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு ஏகப்பட்ட ஆவிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட மந்திரம் மாந்திரிகத்தில் நீங்கள் அகப்பட்டு ஒடுங்கி எல்லா தரித்திரத்தின் ஆவிகளும் உங்களை ஒருவேளை மூடி வைத்திருக்கலாம். ஆசீர்வாதத்தை பார்க்க விடாம, சுகத்தை பார்க்க விடாம, நன்மையை பார்க்க விடாம, அநேக காரியத்துல மேன்மை பார்க்க முடியாம, ஒருவேளை எதனாலும் ஆவிகள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்குமானால் அவர்கள் ஒடுங்கி போனதை கர்த்தர் பார்ப்பேன் என்று சொன்னார் இல்லையா? இந்த நேரத்தில் இந்த வேத வசனத்தின் மூலியமாய், இந்த சுவிசேஷத்தின் மூலியமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சோம்பலுக்கு பதிலாக அலங்காரம், துதியின் ஆடை அவர் அனுப்பி உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு நன்மை அனுப்பி, உங்களை தேற்றி ஆற்றி உங்களை சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்துவாராம். ஒருவேளை ஆறுதல் இல்லாம இருப்பீங்களானால் அவருடைய ஆறுதலை உங்களுக்கு அனுப்புவாராம். ஒருவேளை பலன் இல்லாமல் இருப்பீங்களானால் அவருடைய பலனை உங்களுக்கு அனுப்புவாராம். ஒருவேளை சரீரத்தில் அவயங்கள் கெட்டு போய், சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் பலனற்று போய் இருக்குமானால் அந்த பலத்தையும் கெட்டு போனதை மாற்றவும் அவர் இந்த வேளையில உங்களுக்கு அவருடைய ஆவியை அனுப்பி உங்களை தேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்திருக்கார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 71:9 வாசிச்சு பாருங்க. ஏசாயா 40:29-31 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் ஒடுங்கின ஆவியை மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியையும் மாற்றுவார். அவர் உங்களை வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அழகு மாலை. சோம்பலுக்கு பதிலாக அலங்காரம், துதியின் ஆடை. அடுத்தது பாருங்க, புலம்பலுக்கு பதிலாக ஆரவாரம், ஆனந்த தைலத்தை உங்களுக்கு கொடுக்கிறாராம். அதே பாருங்க, ஏசாயா 63:3 துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறாராம். இது ஒருவேளை இன்னைக்கு நீங்க துயரப்பட்டு கொண்டிருப்பீங்களானால் அவருடைய ஆனந்தத்தை கொடுக்கிறாராம். அந்த ஆனந்த தைலம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ஆனந்த தைலத்தை உங்களிடத்தில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கழுவப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள், நன்மை அடைவீர்கள், அநேக காரியத்தில் உயர்வை பார்க்க முடியும். சங்கீதம் 30:11 வாசிச்சு பார்க்கும் பொழுது, என் புலம்பலை ஆனந்த
களிப்பாக மாற்றினீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை எடை கட்டினீர் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவர் மாத்திரமே ஆனந்த தைலத்தை கொடுக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். பாருங்கள், ஏசாயா 51:11, ஏசாயா 35:10 வாசிச்சு பார்க்கும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:13 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆனந்த தைலம் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய பாடுகள் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு ஆனந்த களிப்பை அவர் கட்டளையிடுகிறாராம். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டுகிறாராம். உங்களுடைய இடைக்கட்டெல்லாம் நீக்கி உங்களுக்கு இடையா இருக்கிற, உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற எல்லா கட்டுகளையும் மாற்றி அவருடைய பரிசுத்த கட்டினால் உங்களை கட்டி உங்களை வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சாம்பலுக்கு பதிலாக அலங்கார துதியின் ஆடையை அணிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புலம்பலுக்கு பதிலாக ஆறாவாரம் ஆனந்த தைலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆனந்த தைலமே அவருடைய கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த தூய ரத்தம் மாத்திரமே அந்த ஆனந்த தைலமா. அந்த ஆனந்த தைலத்தை உங்களுக்கு நேராக அவர் கொடுக்கும் பொழுது எப்படி நடக்கிறதா பாருங்க. ஆனந்த தைலம் உங்களை ஆனந்தப்படுத்துகிறது, உங்க துயரத்தை மாற்றுகிறது, உடைய புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. கீர்த்தனம் பண்ணி பாடினாராம் தாவீது. உங்களுடைய எல்லா ரட்டையும் களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டினாராம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள். இன்னைக்கு நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த கரத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய துதியின் ரத்தத்தினால் நம்ம இன்றும் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய அழகு மாலையினால் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்மளை சீர்படுத்தி வைத்திருக்கிறார், இஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா பொல்லாப்புக்கும் நம்மளை விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய 7 முறை புடமிடப்பட்ட அவருடைய புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பி உங்களுடைய எல்லா சிறுமையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா வியாதியும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா துயரத்தையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஆவி ஒடுக்கின ஆவிகளை உங்களை விட்டு அகற்றி கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுப்பாரானால் அது நிச்சயமாய் உங்களை விட்டு வெளியேறி போகும். உங்களை ஒடுக்கின எல்லா ஆவியும் நீக்கி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். எல்லா இடைக்கட்டையும் நீக்கி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டியிருக்கிறார். அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். வியாதியில மீட்டிருக்கிறார், பாடுகள்ல மீட்டிருக்கிறார், அநேக ஆபத்துகளை மீட்டெடுத்திருக்கிறார், அநேக வியாதிகள், அநேக சஞ்சலங்கள், அநேக மரண கண்ணிகள் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இந்த வேளையில் அவர் தெளிவும் கரையுமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அதை எப்படி பண்றார்? சந்தோஷப்படுத்துகிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் அவருடைய சந்தோஷமும் அவருடைய துதியின் ஆடையும் அவருடைய ஆனந்த தைலமும் அவருடைய அழகு மாலையும் இந்த சுவிசேஷத்தின் வாயிலாக உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சாம்பலுக்கு பதிலாக உங்களை சிங்காரமாக்குவார். விசுவாசத்தோடு சந்தோஷமாய் நீங்கள் இந்த நாளை கடந்து போங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் அவருடைய பலத்த கரத்துக்குள் மறைத்து, ஓங்கிய புயத்துக்குள் மறைத்து அவர் வழிநடத்துவது அதிக உறுதி. எப்படியெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, சங்கீதக்காரன் இவர்களெல்லாம் சொல்லி அவரிடத்தில் சிங்காரத்தை பெற்றார்களோ அப்படியே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் சிங்காரமாய் கர்த்தர் வைப்பது அதிக உறுதி. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் குடும்பம் ஆசீர்வாதத்தில் கட்டினால் கட்டப்படும். ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. எரேமியா 31:13 சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கிறார். தயவு செய்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷமாய் வைப்பார். சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காகத்தான் அவருடைய ஆனந்த தைலத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். அந்த ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆனந்த தைலத்தில் நீங்க எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம்
உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதித்து காத்து உயர்த்துவாராக. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேரம் அனுப்பினீர். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நீங்க சிங்காரப்படுத்தி சந்தோஷமாய் அப்பா அழகு மாலை கொடுத்து அன்னவரே ஆபரணங்களை கொடுத்து எந்தெந்த பிள்ளைகள் தருத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த தருத்திரத்தை எல்லாம் மாற்றி அபரீத விதமாய் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க, சமாதானத்தோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு சிங்காரத்தை தந்து விட்டார். சந்தோஷமாயிருங்கள். ஆமென்.